இந்த ஊர்ல இருந்தே இங்க வந்து ஒர்க் பண்றாங்கல்ல. ஸோ அவங்களுக்குள்ளயுமே ஒரு நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கு. அவங்களும் கொஞ்சம் டெவலப் ஆகி வந்திருக்காங்க. ப்ராப்பரா வீட்டுல சொல்லி தான் கல்யாணம் பண்றாங்க. சும்மா வெளியே போறது அதெல்லாம் செகண்டரி. பிரைமரியான விஷயம் என்னன்னா, லவ் பண்றியா, அதை வந்து கல்யாணம் வரைக்கும் சேர்ந்து எடுத்துட்டு போறியா, அதுதான் நல்ல லவ் அப்படின்றது வந்து அந்த பாயிண்ட் முடியுது. ஓகேவா? நம்ம அந்த பாயிண்ட போய் நோண்டாம ராம் டைரக்டர் ராம் சொல்றான், லவ்ன்றது வந்து லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் அந்த லவ் முடியறது கிடையாது. அவன் கல்யாணம் ஆனா அந்த லவ்வோட ஒரு எண்ணங்கள் வந்து கடைசி வரைக்கும் அவனை வந்து சுத்திட்டே தான் இருக்க போது. வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு மொமெண்ட்ல வந்து அதை யோசிச்சு தான் இருக்க போறான். அந்த பாயிண்ட் வந்து நியாயமான பாயிண்ட் இருக்கு. நிறைய பேர் உள்ள மறைச்சு உள்ள வச்சு சொல்ல முடியாம சொல்ற பாயிண்ட் தான் அது. எப்ப எந்த ஜென்ரேஷனா எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த டைப் ஆஃப் பீப்புள்ஸும் ஏதோ ஒரு கண்ட்ரி அப்படின்ற இதுவானாலும் சரி, அந்த ராம் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து வேலிடான பாயிண்ட் தான். ரொம்ப ரொம்ப வேலிடான பாயிண்ட், வேல்யூபிளான பாயிண்ட் வேற. ஸோ இப்போ நம்ம இந்த லவ் இப்படி இருக்கிறாங்க நீங்க சொல்ற அப்படி அப்போ எப்படி அப்படின்றதுக்கு இது நம்ம கொஞ்சம் அங்கங்க டச் பண்ணி பேசிட்டோம். ஓகேவா? இதுக்கப்புறம் எப்படி எடுத்துட்டு போலாம் அப்படின்னா, கதை அப்படின்றது இல்லாம இப்போ லவ்ல வந்து ஒரு கோர் ஒரு டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சப் டாபிக் இருக்கு. ஓகேவா? இந்த பொசசிவ்னஸ்ன்ற மாதிரி. அப்படி இல்லாம ஒரு சில விஷயம் அண்டர்டா இருக்கும் தெரியுமா? இப்போ கேரிங் இல்லாம இப்போ ஒரு சில அந்த ஹேங்கர்னஸ் இருக்குல்ல, இந்த ஒரு கோவத்தோட ஒரு வெளிப்பாட்டு தன்மை இருக்கு தெரியுமா? அந்த ஒரு 2 பேருக்கு அந்த கிளாஷ் ஆகிற விஷயம் எல்லாம் வந்து எந்தெந்த டைப்ல இருக்குன்ற பாயிண்ட் நீங்க சொல்ல முடியுமா? அந்த இது ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி வச்சு, ஒண்ணுமே இல்லைங்க இப்போ வந்து வெளியே போறது அந்த மாதிரி வச்சு நான் சொல்லுவேன். நீங்க தெரிஞ்ச அந்த இப்போ உங்க சர்க்கிள்லயே கூட அந்த கதைலாம் இருந்திருக்கும். நான் வந்து அந்த கதை நடத்தி இருக்கேன். கால் அங்கதான் பிரச்சனையே வரும். போயிட்டு ஃபோன் பண்ணு, வெயிட்டிங் வருதா, அதுதான் கால்ல தான் பிரச்சனையே வரும். ஏன்னா லைக் இந்த டைமுக்கு வந்து ஃப்ரீயா இருப்பாங்க, பிரேக்ல இருப்போம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அந்த டைம்ல வந்து நம்மளும் ஃப்ரீயா இருக்கோம், சரி காலுக்கு வெயிட் பண்ணி கால் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெடியா இருப்போம். அந்த நேரம் பார்த்தா எவனா ஒரு இருந்து கால் பண்ணுவான், நம்ம தாலியா இருக்கிறதுனே கால் பண்ணுவான். அந்த புறம்போக்கு நான் செருப்பால் அடிக்கிறதா இல்லை என்ன பண்றதுன்னு தெரியாது. கரெக்டா நம்ம அவன்கிட்ட பேசிட்டு இருப்போம், இவங்க வந்துருவாங்க லைன்ல, செத்தண்டா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். ஒரு ரிங் கூட நிப்பாட்டுருவாங்க, மீது 2வது ரிங்லாம் வராது நம்மளுக்கு. ஓகேங்களா? அங்கேயே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதோட சரி, அதுக்கப்புறம் நீங்க கால் பண்ணீங்கன்னா அங்க ஆரம்பிக்கும் பஞ்சாயத்து. அப்படியே பிரச்சனையாகும். உனக்கு நம்மளுக்கு இருக்கிறதே கொஞ்ச நேரம் தான், அந்த கொஞ்ச நேரத்திலும் உன்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும். அப்படியே அது பெரிய பிரச்சனையா மாறி எங்கெங்கயோ போய் எங்கெங்கயோ யூட்டர்லாம் எடுத்து அதுக்கப்புறம் திருப்பி வந்து நிற்கும். இது ஒன்னு அந்த டைமுக்கு வர்றது. ஏன்னா வெளில போறோம் அப்படின்னு பிளான் பண்றோம் அப்படின்னா 7:30 மணிக்கு இங்க இருக்கணும் அப்படின்னா 7:30 மணி தான் நம்மால் பலவலிக்கு நிற்பான் வீட்டுல. இது ஒரு பெரிய தலைவலியா இருக்கும். ஓகேங்களா? அந்த டைம்ல அடிச்சு புடிச்சு பறந்து போய் 20 நிமிஷத்துல இங்க இருந்து எங்கெங்கயோ போய் நின்று அப்படி போறது. ஸோ இதெல்லாம் வந்து அது இவங்களையும் இல்ல மேபி அவங்களையோ அதை வந்து கோவப்படுத்தலாம். இல்லைன்னா லைக் பொண்ணுங்க சைட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, சில விஷயம் வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியலையா இல்ல அது எப்படின்னு எனக்கு தெரியல. சில விஷயம் வந்து இந்த டைம்ல இதெல்லாம் பண்ணாத அப்படின்ற போது அந்த டைம்ல அது வேணே பண்றாங்களா இல்ல அது இரிட்டேட் பண்ணணும்னு பண்றாங்களா இல்ல தெரியாம பண்றாங்களா நம்மளுக்கு தெரியல. சில விஷயம்லாம் இந்த விஷயத்த பண்ணாத அப்படின்ற போது அதை வந்து பண்ணி வேணே பண்ணுவாங்க. அது வந்து இன்னும் கோவம் தான் படுத்தும். அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்ற போது அது வந்து பண்ணக்கூடாது, ஏன்னா அது இன்னும் கோவம் தான் படுத்தும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து 2 சைட்ல தான் சொல்றேன். எதர் இட் மேபி கேர்ள் ஆர் பாய், ஓவர் இட் மேபி, அது பண்ணாம தவிர்க்கிறது பெட்டர் ஆப்ஷன். அதுவும் கரெக்ட் தான். எப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான், நீ இது பண்ற, நீ மட்டும் ஒன்னொன்னு அதே மாதிரி இப்போ ஒரு கொஸ்டின் கேக்குறாங்கன்னா அந்த கொஸ்டினை கேட்டுட்டு ஆன்சர் ஒருத்தவங்க சொல்லணும் ஆப்போசிட்ல இருக்கவங்க. ஆனா ஆன்சர் அவங்க சொல்ல மாட்டாங்க, இவங்களே ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க. ஓ அவங்களே கொஸ்டினை கேட்டு இவங்க ஆன்சர் சொல்லுவாங்க. ஆனா எதுல இருக்கவங்க முடிச்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? நிறைய பேஸ் பண்ணிருக்கேன். அதான் சொல்றேன், இதெல்லாம் வந்து வேற லெவல். எத்தனை மணிக்கு வருவேன்? 9:30 மணிக்கு வருவேன். 8:30 மணிக்கு வா, போன் பண்றது 8:15. அந்த கதை தான் இப்ப நான் உங்களுக்கு வந்து கேள்வி கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஆன்சர் சொல்ல உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்காம நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்லிப்பேன். அதுக்கு பேசாத சொல்லு இதெல்லாம் பேசாத, ஏன் திரும்பி பேசுற அந்த மாதிரி தான். ஓகேங்களா? இது நிறைய நடந்திருக்கு, அதெல்லாம் சொல்றேன். இது நான் சொல்லுங்க. கொஞ்சம் காமெடியான விஷயம்லாம் நிறைய நடக்கும். அதுலயே வந்து எப்படின்னா சண்டை போட்டு ஒரு
கட்டம். ஓகேவா? ஒரு 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 எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நீங்க சண்டை போடுறீங்களா? யாரும் சண்டை போடுறோம். ஓகேவா? நீங்க சண்டை போட்டு போன் பண்றேன். ஓகேவா? போன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஒரு ரிங் அடிச்சோடனே பிஸின்னு வருது அப்படின்னு பார்த்தேன். அப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு அது தெரிஞ்சது. அது பிஸி இல்லடா, பிளாக் பண்ணிருக்காங்க அப்படின்னு. வாவ். அந்த மாதிரி ஒரு சில நிறைய ஃபன்னி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதான் நீங்க சொல்றபடி அந்த டைம் கீப் அப் அதெல்லாம் வந்து லவ் பண்ணுவோம். அதான் கேட்டா சொல்லுவாங்க, லவ் பண்ற வரைக்கும் கரெக்டா அந்த டைம்ல வந்து நின்றோம். இப்ப என்ன ஆனா வந்து 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கு. இதுலயே வந்து ஆப்போசிட்டா இருக்கு. இவன் அங்கிட்ட போயிட்டு தெருவான 2 பைக் வச்சு நின்று இருப்பான். அந்த பிள்ளை காலில் போன் பண்ண மதியம் தான் கிளம்பி வரும். நடுவில் அது வேற யாருன்னா ஓட்டிட்டு இருக்கான். அந்த எங்கேயுமே போய் படத்துல கால் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது கட் பண்ணு அப்பா அப்படின்ற போது டக்குன்னு அடுத்த செகண்ட் சொல்றேன் அப்படின்ற ஜாலியா இருக்குங்க. அதெல்லாம் ஃபன்னா என்ஜாய் பண்ணலாம். ஃபினான்ஷியலா ஜாலியா இருக்கும். உங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்கும். நீங்க வேலைக்கு போய் உங்க காசு சேர்த்து வைக்கலாம். உங்களோட எக்ஸ்பென்ஸை வந்து உங்க பாய் ஃப்ரெண்ட் காசு வந்து செலவு பண்ணலாம். இது பாய் ஃப்ரெண்டு நான் சொல்லல, அப்படியே மாத்தியும் சொல்லுவேன். கேர்ள் ஃப்ரெண்ட் காசை வந்து பையன் கூட செலவு பண்ணலாம். நிறைய இருக்கு, நிறைய குட்டி கிடக்கு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. ஆனா இந்த டைம்ல 2 பேருமே வேலைக்கு போனாலும் 2 பேரும் ஷாப்பிங் போனாலும் செலவு வந்து எக்ஸிட்ஸ் தான் ஆகுது. அதனால மூடிட்டு வீட்லயே கந்து ரூம் எடுத்துட்டு அவங்க உட்காந்து ஓடிடில படம் பார்த்துட்டு கம்மன் வந்துடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த வேலண்டைன்ஸ்ன்ற ஒரு வீக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாக்லேட்டு அந்த இதெல்லாம் இடத்துல சொல்லுவாங்க, கார்டு எல்லாம் வித்து போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. கார்டு வித்தாலும் வைக்கிறேன். இதெல்லாம் விட எங்க ஆபீஸ்ல ஒரு சம்பவம் நடந்ததுங்க. என்னன்னு சொல்லவா? எங்க ஆபீஸ்ல மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அவனுக்கு வந்து வேலண்டைன்ஸ்க்கு வந்து ஒரு ரோஸ் கொடுங்க எல்லாருக்கும் அப்படின்றானுங்க. எப்படி இமெயில்ல அந்த அங்க வந்து எப்படின்னா அந்த பேரு நம்ம பேரு டேஷ் நம்மளோட எம்ப்ளாயி நம்பர் வருது. ஓகேங்களா? எவ்வளவு எம்ப்ளாயிஸ் இந்தியாவில இருக்காங்களோ, இப்ப இந்த பிரான்ச் வச்சுக்கோங்களேன், சென்னை பிரான்ச் வச்சுக்கோங்களேன். சென்னையில ஒரு 2 பிரான்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 பிரான்ச்ல இருக்க எல்லா எம்ப்ளாயிஸோட பேரும் அதுல இருக்கு. ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி ரீலோட் பண்ணி வச்சிடறானுங்க. சோ நீங்க இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பானுன்னு எடுத்துக்கோங்களேன். BHAன்னு போட்டாலா பானு A, பானு B, பானு C, பானு D அப்படின்னு ஃபுல்லா வருது. ஓகேங்களா? இன்சிலோட வருது. இப்ப சரண்யா அப்படின்னு பண்ணா சரண்யா A, சரண்யா B, சரண்யா C, சரண்யா D, சரண்யா Eன்னு வருது. பிரியான்னு பண்ணா பிரியா A, பிரியா B, பிரியா C, பிரியா D அந்த மாதிரி ஃபுல்லா வருது. இவனுக்கு என்ன பண்ணிடுறானுங்க எங்க ஆபீஸ்ல? பிரியா ட்ரை பண்றானுங்க. இதுக்கு எல்லாம் 10 பிரியா செலக்ட் பண்ணி ஹீரோஸ் அனுப்பிச்சு விட்டுறானுங்க. அடுத்தது சரண்யா 10 சரண்யா வருதா, 10 சரண்யா போட்டு கிளிக் பண்ணி ஹீரோஸ் அனுப்பிச்சு விட்டுறானுங்க. இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிறாங்க. எனக்கு இல்ல எனக்கு புரியல. டேய் என்னடா பண்றீங்க? மேனேஜ்மெண்ட் தான் மாமா வேலை பாக்குதா இல்ல என்ன பண்ணுதுன்னு எனக்கு புரியல ஒன்னும். என்னடா இந்த அளவுக்கு போயிட்டீங்க? சென்ட ஹீரோஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ன்றானுங்க. எப்படா இது என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு நடந்தது. இது சொல்லணும்னு நினைச்சேன். எங்க ஆபீஸ்ல நடந்தது. ஏங்க இன்னும் நடந்துதான் இருக்கு ஆபீஸ்ல. ஆரம்பிச்சுட்டாங்க இந்த 7th February 12th 14th February. இதோட இன்னொரு ஒரு காமெடி இருக்கு. இந்த கிறிஸ்மஸ் விளையாடுவானுங்க தெரியுமா? ஆமா. அது விளையாடுறீங்களா? யாருமே தெரியாம எழுதி போட்டு, யாருமே தெரியாம பேர் எழுதி போட்டு, இது வாங்கி கூட அது வாங்கி கொடுன்னு செலவு பண்ணிட்டு, இதுவே நானா இருந்தா இதெல்லாம் நான் எது செலவு பண்ணோம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். எனக்கு செலவு பண்றதுக்கு எனக்கு காசு இல்ல, நான் எதுவும் செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். எங்க வண்டிக்கு ரெடி பண்றதுக்கு எங்களுக்கு காசு இல்லைங்க. அதான் அந்த மீமே சேலரி கிரெடிட் மெசேஜ் இருக்கும் போது அந்த பைக் சொல்லுது, இவருக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு முதலாளி எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு முதலாளி அப்படின்ற மாதிரிதான். அதாவது டிராஸ்டிக்கா நீங்க சொல்றபடி இந்த மேரேஜ், இந்த ரிசப்ஷன் அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ் அந்த டெவலப்மெண்ட் சொல்ல முடியாது. அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்து கொஞ்சம் நல்லா நிறைய பேருக்கு நாலேஜபிளா மாறி இருக்கு. இப்போ நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்றதுன்றது வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். தப்பு பண்ணிட்டாரு. ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சொல்றபடி ஒரு 15 பேர் நோட்டீஸ் இருக்கு. அவங்க 15 பேர் வந்து இந்த டேட்ல இருந்து இந்த டேட்குள்ள வந்து அவங்க சொல்ல 90 டேஸ் ஏதோ ஒரு குறிப்பிட்ட டேஸ்க்குள்ள சொல்லணும். அந்த டேட் தெரியல. குறிப்பிட்ட டேஸ்க்குள்ள அவங்க யாரும் அப்ஜெக்ஷன் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணிடுவாங்க, ரெஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. அது ஏன் அப்படின்ற ஒரு விஷயம்னா நீங்க சொல்றபடி இப்ப கோயில கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்றவங்களும் இருக்காங்க, கோயில் கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க தாலி கட்டி இது பண்றாங்க. அது வேற. இவங்க வந்து படிச்சவங்க தான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்குண்டு இந்த மாதிரி கோயில கல்யாணம் படிக்காதவங்க எல்லாம் படிச்சு கரெக்டா ப்ராப்பரா கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க போகும்போது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. அது வந்து உங்களுக்கு சட்டத்துல வந்து ஒரு இடம் இருக்குன்றது வந்து அதை காமிக்குது. அவ்வளவுதான். அதே வந்து பின்னாடி வீட்டுல இருக்க ஜனங்கள்லாம் எப்படி ஐயோ மோசம் போயிட்டோமே, யாரையே கல்யாணம் பண்ணுவாங்க, வாழ்க்கையே போயிருமே, அந்த பரதேசம் கூட எப்படி வாழ்வா அப்படின்ற மாதிரி எல்லாம் புலம்ப ஆரம்பிப்பாங்க. நான் எப்படி பார்த்தா அந்த பொண்ணு சொல்றதா அந்த பையன் கேட்கும், அந்த பையன் சொல்றதா அந்த பொண்ணு கேட்பாங்க. ஜென்ரலா சொல்லணும்னா அப்படிதான் இருக்கும் ரிலேஷன்ஷிப் உள்ள. இவங்க அம்மா சொல்றாங்க யாரும் கேட்கறது கிடையாது.
2 பேர் கல்யாணம் பண்ணிட்டீங்க, நீங்க எடுக்கிற முடிவு 2 பேருக்குள்ள இருக்கிறது மட்டும்தான் அப்படின்றத வந்து கிளியர் கட்டா புரிஞ்சு வச்சிருக்க ஒரு ஜென்ரேஷன் தான் இப்ப இருக்க ஒரு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்பிளா சொல்றேன். இப்ப கல்யாணம் இப்ப லவ் மேரேஜ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லவ் மேரேஜ் ஆச்சுன்னா இப்ப அந்த பொண்ணு அந்த பிரச்சனை அந்த பையனுக்குள்ள 2 பேரும் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணோட அம்மாவோ இல்ல அந்த பையனோட அம்மாவோ என்ன சொல்லுவாங்க, நீதான் இந்த பாத்தீங்கன்னா மாதிரி நீ அப்பவே சொன்னேன் இந்த மாதிரி பையனெல்லாம் கல்யாணம் பண்ணாத, இந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணாத, பாத்தியா எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. இதே நீங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல நான் கம்பேரிசன் சொல்றேன், நீங்க சீரியஸா எடுத்துக்கணும் கூட அவனை சீரியஸ் நோட்லாம் எடுத்துக்கணும் அவசியம் இல்லை சொல்றேன். சரிங்களா? அதே வந்து நீ அரேஞ்ச் மேரேஜ் பண்ண வச்சுக்கோங்களேன், அப்பா லைஃப்னா அப்படிதான்ப்பா இருக்கும், கஷ்டம்னா வரதான்ப்பா செய்யும், அதுக்கு என்னப்பா பண்ண முடியும், இவ்வளவுதான். புரியுதுங்களா? இவ்வளவுதான், பெரிய வித்தியாசம். அதாவது கமிட்மெண்ட்ன்றது அது ஒரு விஷயம். இந்த கல்யாணம் கமிட்மெண்ட் எதுக்காக அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு நீ வாழ்க்கை கொடுக்குற, அந்த பையனுக்கு நீ வாழ்க்கை கொடுக்குற அப்படின்றதுலாம் கிடையாது. நீ பிடிச்சி ஒரு லைஃப்ல வந்து கடைசி வரைக்கும் ஒரு பார்ட்னர் வரப்போறாங்கன்றத வந்து எல்லாத்துக்குமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அட்மாஸ்பியரிக்கா எல்லாருமே வந்து சரௌண்ட் பண்ணி உன்னை பிளஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க. வாழ்க்கை கொடுக்கறதுன்றதே எனக்கு கேட்டீங்கன்னா ஒரு தப்பான வார்த்தை தான் நான் சொல்லுவேன். ஆமா, அது தப்பு தான். அது தப்பான வார்த்தை தான். அது வாழ்க்கை கொடுக்குது, நீ என்ன மாதிரி வாழ்க்கை கொடுக்குறது, வாழ்ந்து தெரியாது, அந்த பையனுக்கு வாழ்ந்து தெரியாது. அது வந்து அப்படி சொல்லக்கூடாது. இண்டிபெண்டன்சின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இண்டிபெண்டன்டா நீ ஒரு ஆம்பளை தொழில் இல்லாம கடைசி வரைக்கும் நீ வாழ்ந்துருவியா, அதெல்லாம் தவறான வார்த்தை. அது அவங்க விருப்பம்டா, உனக்கு என்ன நோவுது அந்த மாதிரிதான். ஏன்னா எது கல்யாணம் பண்றீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்க வந்து தனியா இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால சில பேர் வந்து மாதிரி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நமக்கு தனிமையா செட் ஆகாது நிறைய பேருக்கு அப்படின்றதுனால சோஷியல் பீயிங் ஃபியர். ஸோ அதனால தனிமைன்றது ரொம்ப நாள் பழக முடியாது, கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கலாம் மேபி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து செட் ஆகணும், ஒரு நம்மளுக்கும் ஒரு ஃபேமிலின்னு ஒன்று வேணும்னு ஆசைப்படுவோன்ற போது தான் நம்ம மேரேஜ்ன்ற ஒரு ஆப்ஷனுக்கு நம்ம போக ஆரம்பிக்கும். லவ் பொண்ணு, அதுக்கப்புறம் இல்லை பையன், அதுக்கப்புறம் மேரேஜ் போகிறது, அதுக்கப்புறம் குழந்தை. இவனுங்க சொல்ற மாதிரி வந்து நம்ம வந்து வாழ்க்கை கொடுக்குறது, இந்த பொண்ணு வந்து இப்படி இருக்காங்க, அந்த அப்படி எப்படி இருக்காங்க, அந்த பையன் இப்படி இருக்காங்க, அந்த பையன் அந்த பொண்ணு இப்படி இருக்காங்க, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அவங்கவுங்க விருப்பம். அது நம்ம எதுவுமே சொல்ல. அதெல்லாம் ஒருத்தருக்கு வந்து சில பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் குழந்தை பிடிக்காம இருக்கலாம், எனக்கு பிடிக்கல அப்படின்னு பிடிக்காம இருக்குது, அது அவங்களோட விருப்பம். அதை நம்ம வந்து என்னங்க ஆச்சு, ஏன்னாச்சு, என்ன நல்ல விஷயம் இருக்கா, அது வந்து அடுத்த ஆஃப்டர் மேரேஜ் ஒரு எபிசோட் பேசுவோம். அத கதையெல்லாம் இது லவ்னா இந்த எபிசோடு லவ்னா என்னன்றத மட்டும் பேசிட்டு முடிச்சிருவோம். அதாவது ஃபைனலைஸ்டா வந்து எனக்கு தெரிஞ்ச லவ் முடிக்கணும் அப்படின்றது என்னன்னா, இந்த வேலண்டைன்ஸ்ன்றது வந்து நீங்க ஒருத்தரை பார்த்து பிடிச்சி லைஃப்ல வந்து நீங்க அவங்க கூட ஷேர் பண்ணி அவங்க கூட நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்றது வந்து ப்ரப்போஸ் செய்ய முடியும். எனக்கு தெரிஞ்சு 14 தான் ப்ரப்போஸ் செய்வாங்க நினைக்கிறேன், ஏதோ தெரியல, இருங்க நான் சர்ச் பண்ணி பாக்குறேன். வேலண்டைன் ப்ரப்போஸ் டே போடுவோம் 8th February. ஐயோ முடிஞ்சு போச்சு போலங்க. சரி விடுங்க, அதை விடுங்க. எப்படி சொல்றதுன்னா, அதான் கடைசி வரைக்குமே வந்து நீங்க கமிட்மெண்ட் கொடுத்து அவங்க கூட வந்து நீங்க லைஃப் லாங் சந்தோஷமா இருக்கிறதுன்றது தான் வந்து எனக்கு தெரிஞ்சு லவ்வோட வந்து ஒரு மெயின் கோர். எப்படி என்ன நீங்க அசிங்கமா இருக்க, பல்லு எடுப்பா இருக்கு, உனக்கு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவானுங்க. பொண்ணு குள்ளமா இருக்கு, பொண்ணு ஃபேட்டா இருக்கு, பொண்ணு வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கு, அப்படி ஹைட் கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் பொண்ணு பார்க்கும் போது பண்ணுவாங்க. ஓகேவா? ஆனா லவ்ன்ற விஷயம் எப்படி வரும் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸா இருந்து லவ் பண்றவங்களும் இருக்காங்க, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் இருக்கு, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்து லவ் பண்றவங்களும் இருக்காங்க. அந்த ஒரு பொண்ணு பண்ற ஒரு கிரேசினஸ் இல்ல பையன் பண்ற ஒரு கிரேசினஸ் அதுல வந்து இது பண்றவங்களும் இருக்கிறாங்க. கலாச்சு சும்மா போய் கிரஷ்ன்னு சொல்லி லவ் பண்றவங்களும் இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே மெயின் கோர் வந்து நான் கல்யாணம் எடுத்துட்டு போய் வைக்க மாட்டேன். அந்த பண்ண டியூரேஷன்ல அவங்க நிறைய தப்பு பண்ணிருப்பாங்க, நல்லது பண்ணிருப்பாங்க, கெட்டது பண்ணிருப்பாங்க. ஆனா நிறைய பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து அவங்க வந்து அந்த பொண்ணோ பையனை ஹர்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா ஒரு சில மொமெண்ட்ஸ்ல வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பாங்க. அந்த ஹாப்பியான மொமெண்ட்டை வச்சு வாழ்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பியூரஸ்ட் லவ்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணும். அவன் சைக்கோபாத்தா இருந்தாலும் சரி, அனிமலா இருந்தாலும் சரி, அர்ஜுன் ரெட்டியா இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. அவன் சண்டை போடுறான்னா அந்த பொண்ணுக்காக போய் நிக்கிறான். இப்ப நான்லாம் வந்து இன்ட்ரோவர்ட், யாராவது சண்டை போட்டாங்க அப்படின்னா நான் போய் நிக்க மாட்டேன், சண்டை வேணாங்க வந்துருங்க அப்படின்ற மாதிரி தான் நான் இருப்பேன். இல்ல அந்த மாதிரிதான் இல்ல ஒரு சில இடத்துல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பையன் ரொம்ப டாமினண்டா இருப்பான், பொண்ணு டாமினண்டா இருப்பான். எங்கன்னா அவுட் சைட் ஆஃப் த இவங்க வேர்ல்டுக்குள்ள சொல்றேன், இவங்க வேர்ல்டு இல்லாம அவுட் சைட் ஆஃப் த வேர்ல்டுல இவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப் வேர்ல்டு இல்லாம அடுத்த வேர்ல்டுல வந்து ஏதாவது பிரச்சனை வருது, ரோட்ல போகும்போது சண்டை வருதுன்ற ரியாலிட்டியா இருக்கும் போது அவங்க அந்த ஒரு வெளில ஓபன் அப் பண்ணி அவங்க பேசும்போது அதுலதான் அவங்க கேரக்டரைசேஷனே வெளில தெரிய ஆரம்பிக்கும்.
எனக்கு தெரிஞ்ச எல்லா பசங்கள்லயுமே வந்து மேரேஜ் ஆன பசங்க இல்ல, எல்லாம் வாய முடியும் தான் இருக்கானுங்க. பொண்ணுங்க ரோட்ல ஏதாவது பிரச்சனை இழுத்து போட்டு சண்டை போற அளவுக்கு போறது பொண்ணுங்க தான். அதான் நடக்கும். கூட இருக்க எல்லாருக்குமே நடந்திருக்குது, நான் கண் கூட ஆக்சுவலி வந்து அது வந்து எப்படி சொல்றதுன்னா, அதான் இந்த ரேஷன் கடையெல்லாம் கீழே நிக்கும் போது முன்னாடி எவனோ ஒருத்தர் ஏறி வந்துருவான், ரெண்டு ஒரே ஒரு கிலோ சக்கரை போடுப்பா, எனக்கு அதான் பெருதா சொல்லுவேன், நீ உங்களதான் இழுச்சவன் இவங்களதான் ஈஸியா அமர்த்திடுறாங்க அப்படின்ற மாதிரிதான் சொல்லுவான். அவள எனக்கு பிரச்சனை பெருசா இருக்கு, இதுல வேற சண்டை போட்டு இது வேற வெஞ்சன் சுத்தி சுத்திட்டு இருக்கணும், இன்னும் பிரச்சனை பெருசாகிறதுக்கு அந்த மாதிரிதான் மாறுன்ற மாதிரி. அது வந்து ஒரு ஜாலிதான், அது வந்து ஒரு ஜாலிதான். அதையே வந்து சீரியஸா மாறிச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கிளாஷ் ஏற்படும் போது. அதாவது எவ்ரிதிங் வில் செட் அஸ் எ லிமிட் அப்படின்றது வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. அது எவனா நீ சொல்ற தப்புடா அப்படின்னா தப்பு, நான் எனக்கு தேவையில்லை. அதாவது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஹாப்பினஸும் சரி, ஒரு கைண்ட் ஆஃப் சாண்டஸும் சரின்றது வந்து ஒரு எண்ட் பாயிண்ட்ல தான் போய் முடிய போகுது. இப்போ வந்து எல்லாமே வந்து ஒரு எண்ட் பாயிண்ட், ஒரு பிரேக் பாயிண்ட் கிடைக்கும் போயிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம பண்ணிட்டோமே, இப்படி பண்ணாதான் நம்ம அந்த பொண்ணோ பையனை விட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாங்க. அந்த மொமெண்ட்ல யோசிக்கிறது தான் லவ். எக்ஸாக்டா சொல்லணும்னா அதுதான். சோ இதுதான் என்னோட க்ளோசிங் நோட்ஸ். நீங்க வந்து உங்க க்ளோசிங் நோட்ஸ் போட்டு முடிச்சிருங்க. என் க்ளோசிங் நோட்ஸ் என்னன்னா, இந்த பாஸ்ங்கிற பாஸ்கர்னு SMS இந்த படத்தெல்லாம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு, சிவகார்த்திகேயன் படம் இந்த படத்தெல்லாம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு என்னங்க இதெல்லாம் பண்ண குட்டி விஜய் கலாய்க்கிறீங்களா நீங்க? சொல்றேங்க, இந்த மாதிரிலாம் இப்ப பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்காதீங்க. அது ரொம்ப ஆக்வர்டா இருக்கும். அந்த பொண்ணுக்கு பிடிக்காம விருப்பம் இல்லாம அந்த பொண்ணு லவ் பண்ண வைக்காதீங்க. இல்லைன்னா இல்ல அந்த பையனை லவ் பண்ண வைக்காதீங்க, அதெல்லாம் நல்லா இருக்காது. அவ எல்லாம் சோசியல் மீடியாலாம் பிளாக் பண்ணிட்டானா இப்ப ஜிபே டெக்ஸ்ட் பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க உட்காந்து தெரிஞ்சத்தனமா. லவர் படத்துல அது வந்திருக்கு. அப்படியே என்ன? ஆமா, ஜிபேல டெக்ஸ்ட் பண்ணுவோம், அந்த பொண்ணு பிளாக் பண்ணி. ஆக்சுவலா படம் வந்து நல்லா இருக்கு. ஐயோ இரியா, அதுக்கெல்லாம் போனேன், அப்புறம் போய்க்கலாம்யா, இது எண்டி நோட் முடிச்சிடலாம், அது வரும் போல. அதுக்கு ஒரு மெட்டஃபரா தான் சொன்னேன், இதெல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல, பட் இப்படி கூட நடக்குது போல. அதே மாதிரி இப்ப ஒரு லவ் பண்றீங்க அப்படின்ற போது, she or he has a ex lover அப்படின்ற போது, இப்போ உங்க கூட கரண்ட்ல எப்படி இருக்காங்கன்றது மட்டும் யோசிங்க. இவங்க அப்படி இருந்தாங்களே, இவ இப்படிலாம் பண்ணிருப்பானோ, அப்படிலாம் பண்ணிருப்பானோ, அது இருக்குமோ, இதெல்லாம் எதுக்கு? இப்ப அவங்க கூட நிம்மதியா இருக்கீங்களா, இல்ல அந்த பொண்ணு கூட நிம்மதியா இருக்கீங்களா, அதோட விட்டுருங்க. அது பின்னாடி பாஸ்ட் போய் குறையெல்லாம் கூடாது. அவட்ட ஓப்பன் அப்பா அவங்க கிட்ட சொல்றா, இல்ல அவன் கிட்ட சொல்றான்ற போது அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, உனக்கு மேபி பாஸ்ட் இல்லாம இருக்கலாம், அவங்க கிட்ட ஓப்பனா சொல்றாங்கன்ற போது அக்செப்ட் பண்ற ஸ்டேஜ்ல இருந்துக்கோங்க நீங்க. அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதை விட்டுட்டு உட்காந்துட்டு யார் அவன் அதை போய் நோண்டுறது, அதை போய் தேடி பாக்குறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது திருப்பி உங்களோட லைஃப் தான் திருப்பி ருயின் பண்ண போகுது. அதனால உங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி சப்போஸ் வந்து அவங்க லைக் எப்படி சொல்றது, இது வந்து இது எப்படி எடுத்துக்கலாம் உங்க இஷ்டம். என்னோட விருப்பம் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ சப்போஸ் யூ ஹவ் லாஸ்ட் யுவர் விர்ஜினிட்டி பிஃபோர் யுவர் மேரேஜ் அப்படின்றது அதோட தனிப்பட்ட விருப்பம். அது ஓகேங்களா? அந்த மொமெண்ட்ல நீங்க அப்படி ரியாக்ட் ஆனீங்க, அது உங்களோட இஷ்டம். ஓகேங்களா? அதை வந்து அதனால உங்க பாஸ்ட் வந்து மோசமான பாஸ்ட் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவங்க அந்த டைம்ல எப்படி இருந்தீங்களோ அதுதான் அது ரியாக்ட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அதை வச்சு அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்றது, கார்னர் பண்றது, அதெல்லாம் பண்ணாதீங்க. கேரக்டரைசேஷன் பண்றது இதெல்லாம் வந்து நல்லா இருக்காது. முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, என்ன பிரச்சனை, என்ன ஏது, என்னதான் ஆகுது, எதனாலதான் இந்த பிரச்சனை வருது அப்படின்றது நீங்க பண்ணிட்டீங்கனாலே புரிஞ்சிடும். ஏன்னா யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. யாருமே நீங்க பெர்ஃபெக்டான ஒரு லவர் வேணும் அப்படிலாம் யாருமே இருக்க முடியாது. மேபி அவன் நடிக்கலாம், உங்க கூட லவ்வரா இருக்கும் போது ஃபுல்லா நடிக்கலாம், அதான் பெர்ஃபெக்டான பாய் ஃப்ரெண்ட் இல்ல பெர்ஃபெக்டான கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி நடிக்கலாம். கொடுங்க உங்க பேக் நான் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கூட நடிக்கலாம். அப்படின்னு இந்த வருஷம் நடிக்க முடியாது. எல்லாருக்குமே ஃப்ளா இருக்கதான் செய்யும். ஃப்ளா இல்லாம ஒரு ஹியூமன் பீயிங்கால இருக்கவே முடியாது. ஸோ அதனால நீங்க குறை கண்டுபிடிச்சு தான் நான் வந்து நான் கெத்து அப்படின்றது ப்ரூவ் பண்றதுல எந்த பிரயோஜனமே கிடையாது. திருப்பி அது உங்களுக்கு வாழ் தான் பெருசாயிட்டே. உங்கள்கிட்ட இந்த பிரச்சனை இருக்கு, என்கிட்ட இந்த பிரச்சனை இருக்கு, அதை புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே, அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி லைஃப் இருந்துக்கணும். அதை விட்டுட்டு உட்காந்து இந்த ஃப்ளா இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, இதை பண்ணியா, இதை ஏன் பண்ணல, அதை ஏன் பண்ணு, அதை கேட்கறது எந்த யூஸும் கிடையாது. genuinely if it hurts you அப்படின்ற போது that's okay fine, you can ask them என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு ஏன் ஃபோன் பண்ணலையா, டெக்ஸ்ட் பண்ணல அப்படின்றதுல நீங்க வந்து ஈரத்தை போட்டு மூக்கு பிடிக்க சண்டை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதாவது இது இந்த நீங்க எண்டிங் வச்சா முடிக்கும் போதே நான் ஒரு பெரிய கட் எடுத்து நான் உள்ள சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னன்னா, தயவு செஞ்சு ஈகோ இருந்தா ஈகோ யார்கிட்டயும் காட்டாது. அதுதான் மெயின். யாருமே கிடையாது. எப்படின்னா வந்து நீ மட்டும் தான் பண்ணுவியா, நானும் பண்ணுவேன். நீ பேசுறியா, நான் பேசுற வரைக்கும் நீ பேச மாட்டியா, நீ பேசுற வரைக்கும் நானும் பேச மாட்டேன். ஆக்சுவலா ஈகோ தான் அது. ஈகோ தான் வேற என்ன இருக்கு? அகம் பிடிச்ச கழுதை அந்த மாதிரிதான். அது ரூயின் தான் பண்ணும் திருப்பி உங்க ரிலேஷன்ஷிப். ஈகோலாம் நீங்க வச்சுக்கலாம், நீங்க லைஃப் ரன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது வந்து கேரக்டரே வந்து உங்களையும் மாத்தும்,
உங்களோட அந்த வெளி தோற்றத்தையுமே வந்து டோட்டலாவே மாத்திடும். ஒரு லவ்வே பிரேக் பண்றோம் அது. அதான் ரியாலிட்டி. கோவம்ன்றது வேற. கோவம்ன்றது வந்து ஒரு 5 நிமிஷத்தோட குப்பை மாதிரி மாறிடும். அடுத்த அளவுக்கு நீங்க மாறிடலாம். அது உங்களுக்கு ஒரு நாள் மைண்ட் அப் ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு டைம் எடுக்கும். ஈகோன்றது வந்து கடைசி வரைக்கும் ஒட்டிக்கிட்டே வரும். டெய்லியும் காலைல வர மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அது எப்போ விடுறீங்களோ அப்பதான் உங்களோட ஒரு ஒரு நல்ல லைஃப் ஆரம்பிக்கும்ன்றது சொல்றேன்ற மாதிரிதான். சோ கால்டு நல்ல விஷயம், அவ்வளவுதான். நல்ல ஒரு லைஃப், அவ்வளவுதான். 7:30 சனி அப்பதான் உங்களை விடும். 7:30 சனி விடும். உனக்கு பிடிச்சது விடாது, கடைசி வரைக்கும் கூட தான் இருக்கும்ன்ற மாதிரி. அதுதான் ஈகோ. அதை விட்டீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த லைஃப் நிறைய பேர் நல்லா தான் இருக்கும். புரிஞ்சுக்கோங்க. இது கடைசியா சொல்ற விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஈகோன்றது வந்து ஒரு கேட்டா பார்ட் ஆஃப் த ஒரு ஹியூமன் பீயிங்கோட ஃபீலிங் தான்றதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலா அது எஸ்கேனா அந்த எஸ்கேல நம்ம பேசுற எஸ்கே நம்ம அண்ணாவா அண்ணா கொழுப்புங்க பின்னாடி கொழுப்பு. அதுதான். சோ வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களால முடிஞ்ச அளவு ஈகோவையும் வந்து காட்டினா போயிருன்றதும் கூட இல்லாம உள்ளுக்குள்ளேயே வெஞ்சன்ஸா வச்சு கிரியேட் பண்ணக்கூடாது. ஒரு சண்டை வந்துருச்சு, நீ என்ன இப்படி பேசிட்ட, வெஞ்சன்ஸா வச்சு நான் கரெக்டா பேசுறேன் பாரு அப்படின்லாம் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா வந்து அந்த பார்ட்னர் வந்து உங்க கூட இருக்கிறாங்க. கடைசி வரைக்குமே அந்த பார்ட்னர் கூட இருக்கிறாங்க. ஒரு கிடையாது, கரெக்டா? கொலிக் கிடையாது. கொலிக்கு உங்க கேப்ல போறவங்க அவங்கலாம் கிடையாது. ஆமா, அவங்க கிட்ட நீ எப்படியா இருந்துக்கலான்றதுலாம் அவங்க கிட்ட நீ நார்மலைஸா இருந்துக்கணும். நல்லது கெட்டதுன்றது வந்து நீங்க நல்லதா உங்களோட மைனஸை மட்டுமே காட்டிட்டோம் அப்படின்றது வந்து உங்களோட கேரக்டர் வந்து ஃபுல்லாவே பில்ட் ஆகும். இப்போ கோவம் இருக்கே, நீ வீட்டுல வந்து கத்துறன்ற போது தெரிஞ்சிடும் இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாழ்றதுல வந்து அந்த லவ்வோட ஒரு மேஜர் ரோல் வந்து பிளே ஆகிற மாதிரி தான் போகும். ஸோ என்னோட ஒரு விஷயம் அப்படின்னா ஈகோ, நீங்க காமான விஷயம் தான் ஈகோ. ஈகோன்றது வந்து எவ்வளோக்கு நம்ம அதை அவாய்ட் பண்றோமோ அவ்வளோக்கு நம்ம இன்னும் அந்த டெப்னஸ் லவ்வோட ஒரு ஃபீல் வந்து நமக்கு இன்னும் அழகாவே தெரியும். இல்ல, இது நான் ஒரு சிம்பிளா சொல்றேன். இது வந்து இப்பதான் யோசிச்சேன். அவ்வளவு ஈகோ இருக்கு பேசக்கூடாதுன்னு தோணுச்சுன்னா அவங்க வீட்டுல செய்யறாங்கல்ல, அதையும் சாப்பிடாம கம்முன்னு போ. எத்தனை நாள் வெளில சாப்பிடுன்னு பாக்குறேன். பசிக்கும்ல பாக்குறேன். ஓகேவா? அப்ப இறங்கிதானே வந்தாகணும். அங்க உருட்டுவானுங்க கோவத்துல சாப்பாட்டுல காட்டக்கூடாது தெரியுமா, சாப்பிட்டு தூங்கிடும் நான். இது பேசணும். அவ்வளவு ஈகோ இருக்கு அப்படின்னா செய்யறாங்கல்ல, செய்ய சொல்லாத சாப்பாடு. நீயும் பேசாத, நானும் பேசல, அவங்க வேண்டிய செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டோம். ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்க எத்தனை நாளுங்க ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்க சொல்லுங்களேன்? பண்ணி சாப்பிடுவீங்க சொல்லுங்களேன்? ஒரு நாள் பின்னாடி டாப் பிச்சின்னு போவோம். அப்புறம் இது கதை. அப்ப என்ன பண்ணீங்க? அப்ப எங்க போவோம் அந்த ஈகோ வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. பேசுங்க, பேசுனா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். அதை விட்டுட்டு உட்காந்து ஈகோ காட்டினதுல அம்மஞ்சலி பிரச்சனை கிடையாது. அதாவது காதல் போன்ற படங்களை பார்த்து லவ் இப்படிதான் அப்படின்றது இல்லாம வழக்கு எண் போன்ற படங்களை பார்த்து லவ் இதுதான்றத வந்து ஃபீல் பண்ற ஆடியன்ஸ். ஏன்னா சினிமாக்குள்ளன்றதும் பாதி விஷயம் வந்து நமக்கு வெளியே உலகம் தெரியறதுக்கு காரணமே சினிமால வர விஷயங்கள் வந்து இப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சவங்களை வந்து நானும் ஒருத்தன். லவ் படங்களையும் பார்த்து அந்த லவ் டுடே படம்லாம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்த விஷயம் தான் தெரிஞ்சு. இந்த காலத்துல லவ் எப்படி இருக்கும், லவ் பண்றவங்க எப்படி இருப்பாங்க, அந்த பொசசிவ்னஸ் எப்படி இருக்கும், எல்லாருக்குமே எக்ஸ் இருக்குன்றதை காமிச்சு வெளிப்படையா கடைசியில அவங்க 2 பேரும் சேர்ற விஷயம் என்னன்றது வந்து கரெக்டா காமிச்சிருப்பாங்க லவ் டுடேல. ஓகே. சோ லவ்வும் அதே மாதிரி தான் ஆப்வியஸா. ஓகே. சோ எனக்கு தெரிஞ்சு ஹாப்பி வேலண்டைன்ஸ் ஃபார் திஸ் இயர் டு தோஸ் ஹூ ஆர் லிசனர்ஸ் டு அஸ். லிசனர்ஸ் இல்லாதவங்களும் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாதவங்களும் வந்து இது பண்ணிருக்கோம், விஷ் பண்ணி தான் ஆகணும். ஸோ எல்லாருமே ஜாலியா இருக்க, ஈகோவும் சண்டையும் வந்து சண்டை போடுங்க, ஆனா அந்த சண்டையில ஈகோ இருக்கக்கூடாது. அவ்வளவுதான் என்னோட ஒரே ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ்ன்னு இல்லாம ஒரு வேர்டு ஒரு பேப்பர்ல எழுதி கிறுக்கி எடுத்து தூக்கி போடுறேன், அதை யாரும் எடுத்து படிக்கிறாங்கன்ற மாதிரி தான் நான் சொல்ற விஷயம். ஸோ அவ்வளவுதான். ஓகே, சரிங்க தாராக்கி. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த இன்னொரு எபிசோட்ல நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் நான் KK, நான் ஜராக்கி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.